அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய 90 அடி உயர அனுமன் சிலை வந்து கடந்த ஆண்டு நிறுவப்பட்டது. இதற்கு பேரே ஒற்றுமையின் சிலை. என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவில் மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நாங்கள் வந்து அவர்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி தர்றோம், அவர்களுக்கு ஏற்றாற் போல இருக்கிறோம், அவர்களுடைய மத உணர்வுகளை மதிக்கிறோம் என்ற அடிப்படையில் இது ஒரு ஒற்றுமையின் சிலைன்னு கடந்த ஆண்டு தான் அதை நிறுவனாங்க. இப்போ அது குறித்து வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. சொல்லியிருக்கிறது ட்ரம்ப்போட கட்சிக்காரர், அமெரிக்காவினுடைய அதிபர், ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சி தலைவர் ஒருத்தர், அந்த டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்தவர். என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, பொய்யான ஒரு கடவுள் சிலையை, உண்மையாக கடவுளாக இல்லாத ஒருவருடைய சிலையை இவ்வளோ உயரமாக இங்கே நீங்கள் பாட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக இது வந்து கடவுள் இல்லை, இந்த உருவத்தை எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு விவிலியத்தில் காமிச்சு, பார்த்தீங்களா, என்னை தவிர வேறு யாரையும் கடவுளாக உருவமாக வைத்து வணங்காதீர்கள் விவிலியத்திலேயே இருக்குன்னு அதை மேற்கோள் காட்டி இந்த கடவுள் சிலை இருக்கலாமா, இப்படி ஒரு அனுமன் சிலை இருக்கலாமான் இருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு அமெரிக்கக்கார பத்திரிகையில் பாதி மனித உருவமும் பாதி குரங்கு உருவமும் கொண்ட ஒரு சிலை அப்படின்னு அதை விமர்சனம் பண்ணி ஒரு கிண்டல் பண்ணுற துணியில் போட்டிருக்கிறாங்க. முதலில் ஒரு அமெரிக்கா அதுவே குடியேறிகளின் நாடு தான். அங்கே வந்து குறிப்பிட்ட இனம் மொழிங்கிறத தாண்டி எல்லா மதத்தினர், மொழியினர், தேசிய இனத்தவர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினருடைய நம்பிக்கையை, அதுவும் அங்கே வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இந்தியர்கள் இருக்கிறாங்க, இந்து மக்கள் இருக்கிறாங்க, இப்படி விமர்சனம் செய்து அவமானப்படுத்தும் விதமாக இப்படி பேசியிருக்கிறாங்க ட்ரம்ப் கட்சிக்காரங்க. எனக்கு என்னன்னா, இது முதல்ல கண்டிக்கத்தக்கது. இப்படி வந்து எந்த நாடு, எந்த அரசு அந்த நாட்டினுடைய சிறுபான்மை மதமோ சிறுபான்மை மொழியினரை அச்சுறுத்தும் விதமாக, இழிவுபடுத்தும் விதமாக பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இந்தியாவில் இங்கே உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த சர்ச்சை இடிக்கணுங்கிறதுல இருந்து, அந்நிய நாட்டு கைக்கூலிகள்ங்கிறது இருந்து, கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து ரொட்டி துண்டை தூக்கி போட்டு இந்துக்களை மதம் மாத்துறாங்கிறது இருந்து, பழங்குடியினரை போய் இந்த ஃபுல்லாமே நீங்கள் இந்துக்களாக இருங்க, கிறிஸ்தவராக மாறாதீங்கன்னு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற சங் பரிவார், இந்து பரிஷத்து, சங் பரிவார், அகில பாரதிய வித்தியார்த்தி, அது இதுன்னு என்னென்னமோ நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீங்களே, அங்கே ரொம்ப வெளிப்படையாக இது கிறிஸ்தவ நாடு, உங்கள் அனுமர் சிலை ஆஞ்சநேய சிலையை வைக்காதீங்க, இது கடவுளே கிடையாது, இது என்னது பாதி முகம் மனிதனாகவும் பாதி முகம் குரங்காகவும் இருக்குன்னு சொல்லி இழிவுபடுத்தி ஒருத்தர் பேசியிருக்காரு.